பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வனீர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வனீர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வனீர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனீர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவைமிகு உணவு வகைகள் ருசிக்க வரவேற்கின்றார்கள் ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத்தர். விதம் விதமாக விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள். இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேளைகளுக்கு ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத்தர், 155 ரோது பரி பொபினி. பிரான்சில் வெப்ப அலை மக்களை பெரும் இன்னல்களுக்கு உள்ளாக்கி வருகின்றன. காற்றையும் குளிர்மையையும் மக்கள் தேடி அலைகின்றார்கள். ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரான்ஸ் மேற்கு பகுதியின் 14 மாவட்டங்கள் வெப்ப அலை கெனிக்யூல் காரணமாக மஞ்சள் எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்திருக்கின்றது. மக்கள் தொடர்ச்சியாக வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இதனால் பல்வேறு அறிவுறுத்தல்கள் மக்களுக்கு அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டு வருகின்றது. நீர் ஆகாரங்களை அதிகமாக அருந்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. வெப்ப அலை கனிக்யூல் எச்சரிக்கையுடன் பிரான்சில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் கடும் வெப்பம் ஆரம்பமாகி இருக்கும் நிலையில் இது 1947க்கு பின்னர் பதிவான 51வது வெப்ப அலை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் சில பகுதிகளில் 35 பாகை செல்சியஸ் முதல் 38 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் நிலவி வருகின்றது. இப்பொழுது 75 மாகாணங்கள் கடும் வெப்பம் காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் லியோன், ரான் ஆகிய இடங்களில் இரவு நேரத்திலும் பூங்காக்கள் திறக்கப்படுகின்றன. நாட்டில் நிலவும் கடுமையான வெப்ப அலையால் மக்கள் அவதியுறுகிறார்கள். காற்றும் குளிர்மையும் மக்களுக்கு வேண்டியதாக உள்ளன. லியோன், ரான் பகுதிகளில் இரவு நேரத்திலும் திறந்திருக்கும் பூங்காக்கள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. லியோன், ரான் பகுதிகளில் வறட்சியும் வெப்ப அலையும் நிலவும் பொழுது சில பூங்காக்கள் இரவு நேரத்திலும் திறந்திருக்கின்றன. பாக் பிளோந்தோன் முழு இரவும் திறந்திருக்கும். வெப்ப அலையின் பொழுது மக்கள் இரவு நேரத்தில் குளிர்ச்சியை அனுபவிக்க இந்த பூங்கா அனுமதிக்கின்றது. இந்த ஏற்பாடு வெப்ப அலையின் முடிவு வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாக் துலா டெத் தோர் இரவு 11:30 வரை திறந்திருக்கும். சில நாட்களில் வெப்ப அலையின் பொழுது நேரம் நீடிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாக் டு ஜர்லான் இரவு 12 மணி வரை திறந்திருக்கும். லுக்து பாக் டு மிரிபெல் ஜோனாஷ் இரவு 12 மணி வரை திறந்திருக்கும். இங்கு பாதுகாப்பு அணிகள் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடுகள் வெப்ப அலையின் பொழுது மக்களின் நலனுக்காக மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் வெப்ப அலை முடிந்த பின்னர் சில பூங்காக்களின் நேரங்கள்
மீண்டும் வழக்கமான நேரங்களுக்கு திரும்பும். இந்த பூங்காக்களை பார்வையிடும் பொழுது பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லியோன் நகராட்சி பூங்காக்களை இரவிலும் திறந்து வைக்க அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் வெப்ப அலை காரணமாக வீதிகளில் வாகனங்கள் செலுத்தும் வேகம் குறைக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக வளிமண்டலத்தில் அதிகளவு மாசடைவு ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை பல்வேறு கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக வாகனங்களுக்கான வேக கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டுள்ளது. மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகம் கொண்ட வீதிகளில் 110 கிலோமீட்டர் வேகமாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சராசரியாக 20 கிலோமீட்டர் வேகம் குறைக்கப்பட்டுள்ளது. 50க்கும் குறைவான வேகத்தை கொண்ட வீதிகளுக்கு விசேட கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. இந்த வெப்ப அலை காலத்தில் குளிரான இடங்களில் இருப்பதுடன் உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும். 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு காத்து புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவொக் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள். லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. தெற்கு ஐரோப்பா வெப்ப அலையால் மக்களின் வாழ்வு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. தெற்கு ஐரோப்பா முழுவதும் மக்களின் வாழ்க்கையை அச்சுறுத்தலாக வெப்ப அலை அமைத்துள்ளது. வெப்பம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக பிரான்ஸ், ஸ்பெயின், போர்த்துகல் உள்ளிட்ட நாடுகளில் காட்டு தீக்கள் பரவி வருகின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை தாண்டும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஸ்பெயினில் காட்டு தீயினால் 14 காடுகள் தீவிரமாக எரிந்து வருகின்றன. இதில் 2 பேர் மரணம் அடைந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. லியோன் பகுதியில் மட்டும் 8200 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெப்பநிலை 42 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. கிரீஸிலும் காட்டு தீ பரவி வருகிறது. 5000 தீயணைப்பு வீரர்கள், 62 விமானங்கள் மற்றும் கடற்கரை பாதுகாப்பு படகுகள் காட்டு தீயை அணைக்க பயன்படுத்தப்படுகின்றன. சியோஸ் தீவில் காற்றின் வேகம் அதிகரித்து தீயணைப்பு பணிகளை சிரமப்படுத்துகிறது. பிரான்சில் காட்டு தீயால் ஒருவர் உயிரிழந்துள்ளார், பலர் காயமடைந்துள்ளனர். போதோவில் வெப்பநிலை 41.6 டிகிரி செல்சியஸ் என பதிவாகியுள்ளது. இது அந்த பகுதியின் அதிகபட்ச வெப்பநிலை சாதனையாகும். தெற்கு பிரான்சில் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை 42 பாகை செல்சியஸ் வரை உயரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்த்துகலிலும் காட்டு தீக்கள் பரவி வருகின்றன. மொரோக்கோவிடம் உதவி கோரப்பட்டுள்ளது. இத்தாலியில் புளோரன்ஸ், ரோம், வெனிஸ் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு உயர் வெப்ப அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரிட்டனில், இங்கிலாந்து, வேல்ஸ் பகுதிகளில்
34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் வெப்பநிலை தெற்கில் சிறிது குறையலாம், ஆனால் வடகிழக்கில் 40 டிகிரி செல்சியஸ் வரை உயரலாம். வார இறுதியில் மீண்டும் வெப்பநிலை உயரலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெயின் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்துக்களால் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் ஸ்பெயினுக்கு உதவும் வகையில் 2 கனேடிய விமானங்களை அனுப்பி வைத்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள கடுமையான காட்டுத்தீயால் 3வது நபர் ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை அன்று உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 தீயணைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றில் பொருள் சேதத்துடன் மக்களுக்கு ஆபத்தும் இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. ஸ்பெயின் ஐரோப்பிய நாடுகளிடம் உதவி கோரிக்கை விடுத்திருக்கிறது. பிரான்ஸ் நாட்டு அரசு தீயணைப்பு பணிகளுக்கு உதவியாக 2 கனேடிய தீயணைப்பு விமானங்களை அனுப்பி வைத்திருக்கின்றது. இந்த தீ விபத்துக்கள் ஸ்பெயினின் பல பகுதிகளில் பரவலாக ஏற்பட்டுள்ளன. வெப்ப அலை மற்றும் வறட்சி காரணமாக தீ பரவல் வேகம் அதிகரித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பகிர்ந்தளிக்கும் உதவி அமைப்பின் கீழ் பிரான்ஸ் உதவியாக விமானங்களை அனுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என கேட்கப்படுகின்றார்கள். ஸ்பெயின் நாட்டின் வடபகுதியில் 100க்கும் மேற்பட்ட தீ விபத்துக்கள் குற்றவியல் காரணங்களால் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக வடமேற்கு ஸ்பெயினில் தீயணைப்பு பணியாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக அங்கிருந்து வெளிவரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 6 முக்கிய தீ விபத்துக்கள் ஒரே நேரத்தில் ஏற்பட்டுள்ளன. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். டெனரிஃப் தீவு கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தீ விபத்தை சந்தித்துள்ளது. 3200 ஹெக்டேயர்களுக்கு மேல் இந்த தீ அங்கு பரவியுள்ளது. கடந்த பல ஆண்டுகளில் மிகவும் சிக்கலானது என நகராட்சி அறிவித்திருக்கின்றது. வலன்சியா அருகே ஒரு வாரத்திற்கு மேல் எரிந்த தீ இப்பொழுது காட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 14 நிலவரப்படி 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். தீயால் ஏற்பட்ட நச்சு புகை காரணமாக மேலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தில் 3,58,000 ஹெக்டேயர்களுக்கு மேல் காடுகள் எரிந்துள்ளன. ஸ்பெயின், போர்த்துகல், கிரீஸ், பிரான்ஸ் போன்ற நாடுகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளன. வட ஸ்பெயினில் தீயணைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஈரான் மீதான தடைகள் மீள புகுத்தப்படலாம் என அச்சுறுத்தல் வெளியாகியுள்ளது. இந்த அச்சுறுத்தலை பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகள் வெளியிட்டுள்ளன. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பிய கூட்டு கடிதத்தில் 2025 ஆகஸ்ட் இறுதிக்குள் ஈரான் தங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாவிட்டால் 2015ஆம் ஆண்டு அணு ஒப்பந்தத்தில் உள்ள ஸ்னாப் பேக் வழிமுறையை பயன்படுத்தி ஈரான் மீதான தடைகளை மீள புகுத்த தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஒப்பந்த விதிமுறைகளை மீறுவதாக கருதினால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தடைகளை உடனடியாக மீள புகுத்தலாம். இந்த ஒப்பந்தம் அக்டோபர் 2025இல் காலாவதியாகிறது. ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை 2015இல் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட 40 மடங்கு அதிகரித்துள்ளது. பன்னாட்டு அணுசக்தி முகாமை உடனான ஒத்துழைப்பை ஈரான் நிறுத்தியுள்ளது. ஈரான் தனது அணு திட்டம் அமைதி பயன்பாட்டுக்காக மட்டுமே என்றும் அணுகுண்டு உருவாக்க முயலவில்லை என்றும் கூறி வருகிறது. 2025 ஆகஸ்ட் இறுதிக்குள் ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாவிட்டால் தடைகள் மீள புகுத்தப்படும். ஸ்தான்புலில் ஜூலை 2025இல் நடந்த பேச்சுவார்த்தை முழு வெற்றி பெறவில்லை. அமெரிக்கா 2018இல் ஒப்பந்தத்தில் இருந்து விலகியது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் ஒப்பந்தத்தை காப்பாற்ற முயன்றன. இதேவேளை அணுத்திட்டம் அமைதி பயன்பாட்டுக்காக மட்டுமே என்றும் அணுகுண்டு உருவாக்க முயலவில்லை என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள்.
விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ், கனடா, ஐக்கிய ராச்சியம் போன்ற மேற்கத்திய நாடுகள் பலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்க திட்டமிடும் நிலையில் குர்திஸ்தானின் அரசியல் அங்கீகாரத்தை அவை புறக்கணிப்பது விமர்சிக்கப்படுகின்றது. குர்திஸ்தான் என்பது குர்து மக்களின் தாய் நாடு. இவர்கள் இன்றளவும் ஈரான், ஈராக், சிரியா, துருக்கி, முன்னாள் சோவியத் ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகளில் பிரிக்கப்பட்டு வாழ்கின்றனர். குர்து மக்கள் தங்கள் சொந்த நாடு ஒன்றை நிறுவுவதற்கான போராட்டத்தை நூற்றாண்டுகளாக நடத்தி வருகின்றனர். ஆனால் அவர்களின் கோரிக்கை சர்வதேச சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது. குர்து மக்கள் தங்கள் சொந்த நாடு ஒன்றை நிறுவுவதற்கான உரிமையை கோரி வருகின்றார்கள். 1992 இருந்து ஈராக்கில் உள்ள குர்திஸ்தான் பிராந்திய அரசு தன்னாட்சி பெற்று செயல்படுகிறது. 2017 நடத்தப்பட்ட வாக்களிப்பில் 92% குர்து மக்கள் சுதந்திரத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஆனால் ஈராக் அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. சிரியாவில் உள்ள ரோஜாவா பகுதியில் குர்து மக்கள் ஒரு முன்னேற்றமான பன்முக இன மற்றும் பாலின சமத்துவ அரசாங்கத்தை நிறுவியுள்ளனர். சர்வதேச சமூகத்தின் புறக்கணிப்பு. பலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்கும் மேற்கத்திய நாடுகள் குர்திஸ்தானின் கோரிக்கையை புறக்கணிக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை குர்து மக்களின் உரிமைகளை ஆதரிக்கும் எந்த தீர்மானத்தையும் முன்மொழியவில்லை. குர்து மக்கள் மீதான இனப்படுகொலை, வலுக்கட்டாய இடப்பெயர்வு, மொழி ஒடுக்குமுறை போன்றவற்றை மேற்கத்திய நாடுகள் கண்டுகொள்ளவும் இல்லை. பலஸ்தீனத்தின் அரசியல் அங்கீகாரம் சர்வதேச நீதியாக கருதப்படுகிறது. ஆனால் குர்திஸ்தானின் கோரிக்கை அரசியல் சௌகரியம் இன்மையாக கருதப்படுகின்றது. குர்து மக்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக போராடியும் சமூக முன்னேற்றத்தை உருவாக்கியும் அவர்களின் கோரிக்கை புறக்கணிக்கப்படுகின்றது. IS தீவிரவாத அமைப்புக்கு எதிராக குர்து போராளிகள் போராடி வந்தார்கள். பிரான்ஸ் உட்பட்ட மேற்கத்திய நாடுகள் குர்து போராளிகளை போற்றுகின்றன. ஆனால் அவர்களின் அரசியல் கோரிக்கைகளை புறக்கணிக்கின்றன. பாரிஸ் நகரத்தை ஊடறுத்து செல்லும் செயின் நதியில் இறந்த நிலையில் உடல்கள் மிதந்துள்ளன. ஆகஸ்ட் 13 புதன்கிழமை மாலை செயின் நதியில் இருந்து 4 உடலங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவாசிலுருவா வல்துமான் நகர் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. செயின் நதியில் சடலம் ஒன்று மிதப்பதாக ஏரையார் தொடரொந்தில் பயணித்த பயணிகள் சிலர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆண் நபர் ஒருவரின் உடலத்தை மீட்டனர். தேடுதல் பணிகளின் பொழுது மேலும் 3 உடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 4 ஆண்களுடைய உடலங்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகள் தனித்தனியாக நடைபெறுகின்றன. இறப்புகள் ஒரே நாளில் நிகழவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் பல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள். உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி வர அழையுங்கள் 031 930 7080.